ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வெளிச்சத்திற்கு வந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தனது அதிகார செல்வாக்கை படிப்படியாக விரிவுபடுத்தி வருகிறார். ஃபீல்ட் மார்ஷல் பதவிக்கு உயர்த்தப்பட்ட அவர் 2 முறை அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்திருந்தார். அதிகார போதையில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் 2030ஆம் ஆண்டு வரை தனது அதிகாரத்தை நீட்டிக்க அச்சாரம் போட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நீண்டகால அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை கொண்டுவரும் முயற்சியாக கண்டினியூட்டி ஆஃப் தி சிஸ்டம் என்ற திட்டத்தையும் அவர் முன்னெடுத்திருக்கிறார். பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முர்ரியில் தனியார் பண்ணை வீட்டில் இது தொடர்பான சந்திப்பு ரகசியமாக நடைபெற்றுள்ளது. இதில் பாகிஸ்தானில் 3 முறை பிரதமராக இருந்தவரும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் நவாஸ் கட்சியின் நிறுவனருமான நவாஸ் ஷெரீப் பங்கேற்றார். அவருடன் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், பஞ்சாப் முதலமைச்சர் மரியம் நவாஸ், ராணுவ தளபதி அசீம் முனீர், ISI இயக்குநர் ஜெனரல் அசீம் மாலிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்கள் யாரும் தனது பதவிக்காலத்தை முழுமையாக நிறைவு செய்யாத நிலையில் இந்த கூட்டத்தில் கண்டினியூட்டி ஆஃப் தி சிஸ்டம் என்ற திட்டம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் சிவில் ராணுவ நிர்வாக கட்டமைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் இதன் மூலம் தேசிய முடிவுகள், மூத்த ராணுவ நியமனங்கள் உள்ளிட்டவற்றில் அரசுக்கும் ராணுவ தலைமைக்கும் இடையே ஒருமித்த கருத்து உருவாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்தி அதிகாரத்தை இறுக பற்றிக் கொள்ளவும், முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை அரசியலிலிருந்தே ஓரம் கட்டவும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அசீம் முனீரின் பதவிக்காலம் 2025 நவம்பர் 28ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் அவரது இந்த நகர்வு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 2022ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட அசீம் முனீர் தனது 3 ஆண்டு பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் சூழலில் 1952ஆம் ஆண்டு ராணுவ சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தின்படி தனது பதவியை 5 ஆண்டுகள் நீட்டிக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு முன்னதாக ராணுவ தளபதியாக இருந்த கமர் ஜாவேத் பஜ்வா 3 ஆண்டு பதவிக்காலம் முடிந்த பின்னரும் 6 ஆண்டுகள் ராணுவ தளபதியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது.